அம்மா நான் கேப் புக் பண்ணிட்டு கிளம்புறேம்மா. ஹலோ, பா சொல்லுமா. பா பையனுக்கு கொஞ்சம் உடம்பு இல்லப்பா, கொஞ்சம் சீக்கிரம் வாங்கப்பா. என்னம்மா சொல்ற? ஆமாப்பா, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகணும்ப்பா, கொஞ்சம் சீக்கிரம் வாங்கப்பா. கௌதமா இப்பதான் ஒரு சவாரி வச்சதை முடிச்சு உடனே வந்துடுறேம்மா. கொஞ்சம் சீக்கிரம்ப்பா. கண்டிப்பா கண்டிப்பா. மேம் ஓடிபி மேம். 6924. ஓகே மேம். அண்ணா ஏதாவது பிரச்சனையா? ரொம்ப பதட்டமா இருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. இது நம்ம சர்ச்சில் யூத் லீடர் ஆச்சு. அண்ணா அண்ணா கொஞ்சம் நிப்பாட்டுங்க, நான் இவரை மட்டும் கொஞ்சம் ஏத்திக்கலாமா? பிரேஸ்லாம்ண்ணா, என்ன இங்க நின்னுட்டு இருக்கீங்க? எங்கேயாவது போறீங்களா? ஆமா நந்தா, நான் அண்ணா நகர் வரையும் போகணும், ரொம்ப அர்ஜென்ட். ஃப்ரெண்டு வரேன்னு சொன்னா ஆளை காணோம். வரீங்களா? நானும் அந்த பக்கம் தான் போறேன். அப்படியே ஆச்சரியமா போயிடலாம். அண்ணா உங்க ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வச்சிருந்தீங்களா, இப்ப எப்படி? இப்போ பரவாயில்ல நந்தனா, நம்ம ஏதோ ஆண்டவர் கிருபையில எல்லாம் ஒன்னா சேர்ந்து ப்ரேயர் பண்ணதால இப்போ அவன் பழையபடி வேலைக்கே போக ஆரம்பிச்சிட்டான். நம்ம ப்ரேயர் பண்ணது எதுவும் வேஸ்ட் ஆகல. இவங்க ஜெபிச்சாங்களா, ஆண்டவர் பதில் கொடுத்துட்டாரா? அண்ணா என்னாச்சு, நீங்க இன்னுமே டென்ஷனா இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? நான் வேணா உங்களுக்காக ஜெபிக்கட்டா? ஆமா, என் வாழ்க்கையில அவ்வளவு பிரச்சனை இருக்குமா. இருந்தாலும் என் வாழ்க்கை எனக்கு பார்த்து தெரியும், நீங்க விடுங்க. அப்படியே கொஞ்சம் ரைட்ல நிறுத்திக்கோண்ணா. சரி நந்தனா, நான் போயிட்டு வரேன், என்ன பார்த்து போயிட்டு வா. சிஸ்டர் நீங்க என்ன இங்க? பிரைஸ் லார்ட் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பிரைஸ் லார்ட்டா. நீங்க என்ன இங்க? தோ இங்க பசங்களுக்கு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் கான்ஃபரன்ஸ் நுங்கம்பாக்கம் வரையும் போகணும். ஆனா ஆட்டோ புக் பண்ணாலும் வர மாட்டேங்குது, கேப் புக் பண்ணாலும் வர மாட்டேங்குது, ஒரே டென்ஷனா இருக்கு. ஐயோ நுங்கம்பாக்கமா? நந்தனா அங்கதான் போறா, அவ கூட சேர்ந்து போயிருக்கீங்களா? நந்தனா நுங்கம்பாக்கம் தானே போற? அக்கா அங்கதான் போறா, நான் கூட்டு போயிடுறியா? சிஸ்டர் வாங்க உட்காருங்க உட்காருங்க. ரொம்ப தேங்க்ஸ்மா. அம்மா இது கேபா இல்ல ஷார்ட்டாவாமா? அண்ணா நீங்க லாஸ்டா எக்ஸ்ட்ரா எவ்வளவு ஆகும்னு சொல்லிருங்க, நான் கொடுத்துடுறேன். கொடுத்தா சரிம்மா. அக்கா, நம்ம ஜான் அண்ணாவோட ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னு சொல்லியிருந்தார்ல, அவர் சரியா இப்போ ஒர்க் எல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாரு. அப்படியா? சே, ஆண்டவர் நம்மளோட பிரேயர் எல்லாம் கேக்குறாருல. ஆமா, உனக்கு கூட ஏதோ உடம்பு சரியில்லை, ஏதோ சர்ஜரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தேமா. நான் இப்ப கூட டாக்டர்கிட்ட செக்அப் போனப்போ எல்லாம் நார்மலாகி டெஸ்ட் ரிசல்ட் எல்லாம் ஓகேன்னு சொன்னாங்க. பெரிய மிராக்கிள் தான்க்கா. பெரிய கிருபைதான். ஆண்டவர் கேப்ல கிளம்பி வந்துருவாங்க. அண்ணா ஏன்னா அப்படி சொல்றீங்க? நான் எனக்கு உயிரோட இருக்கனாலே அது காடோட மிராக்கிள் தான், நீங்களும் நம்புங்க. எனக்கு எந்த கடல் மேலேயும் நம்பிக்கை கிடையாது. நானே வீட்டுல அவசரம் ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன், போயிட்டு இருக்கேன். நீங்க அங்க இங்க நிறுத்துன்னு சொல்லிட்டு ஆள் ஏத்திட்டு இருக்கீங்க. இங்கதான், நான் அப்படியே நிறுத்திக்கோங்க, அங்கதான் ஸ்கூல். பாய்மா, ரொம்ப தேங்க்ஸ்மா. பாய். அண்ணா இந்த மாடல்ல நிறுத்திக்கோங்க. சரிம்மா. அண்ணா எங்க நான் பே பண்றது? ஆமா, இந்த ஸ்கேன் பண்ணு. அண்ணா நீங்க தப்பா நினைச்சுக்கலன்னா நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கவா? என்னம்மா சொல்லுமா. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்காண்ணா? நான் வேணா உங்களுக்காக ப்ரேயர் பண்ணட்டா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஃப்ரீயா விடுமா. இல்லண்ணா நீங்க சொல்லுங்க, என்ன இருந்தாலும் நான் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிறேன்.
ஐயோ என் பையனுக்கு வேற உடம்பு சரியில்லைம்மா. ஒய்ஃப் வேற ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டே இருக்காங்க, அடிக்கடி ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க. அண்ணா ஒரே ஒரு நிமிஷம் நான் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கட்டுமா? சரிம்மா, கொஞ்சம் சீக்கிரமா. ஒன்றும் இல்லை, நான் ஜெபிச்சிருக்கோம்ல, சீக்கிரம் சரியாயிடும். பார்த்து பொறுமையா போங்க. ஹலோ, சொல்லுமா. என்னது பையனுக்கு சரியாயிடுச்சா? அப்படியா? இதோமா இப்போதாம்மா நம்ம பையனுக்கு ஒருத்தவங்க ஜெபிச்சு போறாங்க. இதோ அங்கதான் வந்துட்டு இருக்கேன். வந்துடுறேம்மா, வந்துடுறேன்.